பொதுவா இந்த சோழி பிரசன்னத்தை பொறுத்தளவு நிறைய முறைகள் இருக்கு. அதாவது நம்ம இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கோம், இப்ப ஸ்டுடியோல பார்த்துட்டு இருக்கோம்னா இதுக்கு பேர் தற்காலிக பிரசன்னம்னு பேரு. தற்காலிக பிரசன்னம்னா உங்களோட கேள்வி என்ன, அதுக்கு என்னோட பதில், இந்த சோழி மூலமா உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். இதுக்கு 2 விஷயம் முக்கியம். என்ன அப்படின்னா, உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ அனுகிரகம், என்னுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ அனுகிரகம். இதுல நான் பேச போற விஷயங்கள் உங்களுக்கு அதில் முன்னாடி வரும். ஏன்னா எப்பயுமே சோழி பிரசன்னத்தை பொறுத்தளவு நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஒரு ஆறாவை நான் எப்பயுமே இந்த தெய்வத்தினுடைய ஒரு கையில் சமர்ப்பிச்சுட்டு, எந்த ஒரு பிரசன்னகர்த்தாவாக இருந்தாலுமே சொல்லி, அதுக்கு அவங்களுக்கு பேர் தெய்வஜ்ஞன்னு சொல்லுவோம். தெய்வஜ்ஞன்னா என்ன, தெய்வத்துக்கு அடுத்து நீங்கள் தான் ஒரு வழிகாட்ட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையே என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த முடிவு என்னன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட தான் கேட்குறீங்க. அப்போ அதற்குண்டான நிறைய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொல்லணும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்னுடைய இஷ்டதெய்வ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்.